கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்கள் மத்தியில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். I am very joyful that I have come amidst you and sharing the word of God. நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனத்தை வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே பரிசுத்த பவுல் ரோமர் சபைக்கு நான் வாசித்த அந்த வார்த்தைகளை எழுதுகிறார். Here St. Paul has written to the church of Romans. இந்த லைட்டு செத்து போச்சு. உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக நான் பேசுகிறேன். Because you are weak in your flesh, like the manner of men I speak with you. முன்னே உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். Before you have yielded your members to iniquities and uncleanness. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அதே அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். Now yield your members to righteousness and to holiness. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவைகளின் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. For if ye yield your members to righteousness, then your end is a life, eternal life. 22வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். We read it in verse 22. வாசியுங்கள். இந்த பூமியில பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவில் நித்தியத்தில் நித்திய ஜீவன் உங்களுக்கு சொந்தமாக காணப்படும். In the end ye have your fruit unto holiness, and the end is everlasting life. அசுத்த இந்த உலகத்தில் விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த பொல்லாத சந்ததியின் மத்தியில பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says that in this sinful world which is filled with all filthiness, the fruit is unto holiness is your righteousness. முடிவோ நித்திய ஜீவன். And the end is everlasting life. என்றென்றைக்கும் அழியாமல் நாம் ஜீவிக்க போகிறோம். We are going to live forever. மரணம் இல்லை. There is no death. பயம் இல்லை. There is no fear. வியாதி இல்லை. There is no sickness. தோல்வி இல்லை. There is no failings. பசி இல்லை. There is no hunger. தாகம் இல்லை. There is no thirst. பாவம் இல்லை. There is no sin. அப்படியானால் அந்த ராஜ்யம் எவ்வளவு ஒரு விசேஷமான ராஜ்யமாக இருக்கு. If it's so, how wonderful is the kingdom. அந்த ஜீவியம் எவ்வளவு மேன்மையான ஒரு ஜீவியமாக இருக்கு. How wonderful is that life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பூமியிலே கூட ஒருவருக்கு நல்ல வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Take that everyone has a house in this world. நிறைய சம்பளம் இருக்கிறது. They earn more. தேவையானதெல்லாம் தாராளமாக இருக்கிறது. They do not lack in anything. பிரயாணம் பண்ணுவதற்கு நல்ல கார் இருக்கிறது. They have a car in order to journey. சரீரத்தில் வியாதியே இல்லை. There is no sickness in their body. அவர் என்றைக்கும் வாலிபராகவே இருக்கிறார். நல்ல வயதாகுகிற அனுபவம் அவருக்கு வர்றதே இல்லை. Forever they were youth and they do not become old. அப்படியானால் அது எப்படி இருக்கும்? If so, how it will be? துக்கம் கவலை ஒண்ணும் கிடையாது. There is no sorrows. ஒரு ஆக்சிடென்ட் ஆபத்து விபத்து ஒண்ணும் கிடையாது. There is no accidents. அப்படியானால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். If it's so, how good it be? அப்படி இருக்கணும்னு தானே எல்லாரும் விரும்புறாங்க. We also desire that. ஆனாலும் விரும்புறது போல நடக்கிறது இல்ல. But it was not so. திடீர்னு வியாதி வந்துருது. Sickness comes. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த வாலிப பிராயம் எல்லாம் போய் வயதாகி அப்புறம் தாத்தாவாகி நடக்க முடியாம கோல் ஊனிக்கிட்டு பயந்து தெருவில் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. After some time we become old and we have to walk in the streets with all carefulness. ஆபத்துகள் விபத்துகள் வந்து விடுகிறது.
accidents will take place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி மனிதர்கள் பல கஷ்டங்களை சந்திக்கிறார். Likewise, men face so many troubles. ஆனால் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது அப்படி அல்ல. But everlasting life is not like that. இங்கே பயம் இல்ல. There is no fear. பசி இல்ல. There is no hunger. தாகம் இல்ல. There is no thirst. சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. There is no need to cook. களைப்பு இல்ல. There is no sorrows. வயதாகிற அனுபவம் கிடையாது. There is no one will become old. மரணமே இல்ல. There is no death. என்றைக்கும் சந்தோஷம். For everlasting joy. துக்கம் இல்ல. There is no sorrow. கண்ணீர் இல்ல. There is no tears. ஒன்று கிடையாது. There is nothing. எப்போதும் மகிழ்ச்சி. Every time it is joyful. எப்போதும் ஒரு புதிய அனுபவம். Every time we will experience a new experience. இதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is everlasting life. இந்த பூமியில ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஒரு சரீரம் தந்திருக்கிறார். The Lord has given you and me a body in this world. ஒரே ஒரு சரீரம் தான். Only one body. இது வயசாகி மரித்த பிறகு இன்னொரு சரீரம் நமக்கு கிடைக்காது. Another body will not be given unto us. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்படைவது. For one time we have to die and to be seen in the judgment. இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. It was appointed for men. இதை யாரும் மாற்ற முடியாது. Nobody can change it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் நமக்கு தந்திருக்கிறது ஒரே ஒரு சரீரம் தான். Therefore only one body is given unto us. இந்த பூமியில ஜீவிக்கிற சந்தர்ப்பமும் ஒன்றே ஒன்றுதான். Only one opportunity for us to live in this world. இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. We don't have another chance like this. அப்போ இந்த குறைந்த நாட்கள்ல இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do within this few days and an opportunity. சிலர் இன்ஜினியர் ஆகுறாங்க. Some will become engineer. சிலர் டாக்டர் ஆகுறாங்க. Some becomes a doctor. சிலர் பிசினஸ் பீப்பிளா மாறுறாங்க. Some becomes a businessman. சிலர் ஆபீஸ்ல போய் வேலை செய்றாங்க. Some works in the office. சிலர் உழைத்து வேலை செய்றாங்க. Some will earn. சிலர் புரோக்கர் வேலை செய்றாங்க. Some do broker. வாயிலே எல்லா வேலையும் முடிச்சறாங்க. Some will do all the works with their mouth. மிஞ்சி போனா ஒரு செல்போன் இந்த இவ்வளவு நீளம். They will have a cell phone with them. இவ்வளவு நீள செல்போன், வாய், கையில் 5 பைசா முதலீடு கிடையாது, ஒன்றும் தேவையில்லை. இதை வைத்துக்கொண்டு பூமியில பிழைக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. They do not want to invest money with their mouth and cell phone. They will do all things in this world. சிலர் ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சாகுற வரைக்கும் சமைச்சு அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு சமைச்சு பேர பிள்ளைகளுக்கு சமைச்சே செத்து போயிடுறாங்க. Some will say that she is an housewife and she cook for their children and for their generations and she will die. ஒரு முறை இந்த பூமியில ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு சரீரத்தை எப்படியோ மனிதன் உபயோகப்படுத்தி விடுகிறார். Men were using this body for which the Lord has given in this world for once. நம்மை குறித்து 3 நோக்கம் இருக்கிறது. There is 3 kinds of 3 பேருக்கு நோக்கம் இருக்கிறது. There are 3 people who are concerned about us. ஒன்று இவரை பொறுத்தவரையில இவரை குறித்து இவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம இப்படி படிக்கணும், இப்படி வேலை செய்யணும், நம்முடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும். இவருடைய மைண்ட்ல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. Everybody has a plan concerning themselves that they should become like such thing in future. இவரை குறித்து இவரை உண்டாக்கின ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். The God who has created him will have a plan concerning him. இவரை இப்படி நடத்தி இவருக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும், நல்ல ஃபியூச்சர் இவருக்கு தர வேணும், கடைசியா இவர் பரலோகத்துல வந்து ஆண்டவரோட இருக்கணும்னு சொல்லி இவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம். The God has a plan concerning him that he should lead him in this way and he should gather him in the heaven. மூன்றாவது ஒரு ஆள் இருக்கிறார். Thirdly, there was a person. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான், நல்ல அறிமுகமான ஆள். He is very close to you. அடிக்கடி நீங்க அவரோட தொடர்பு வைத்திருக்கிறீங்க. You are speaking with him. நீங்க தொடர்பு வைக்கலாம், அடிக்கடி அவர் வந்து உங்களை பார்த்து விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. Even though you are not speaking with him, he will come and visit you. அவர் பேர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். His name you all know it. யாரு? பிசாஸ். It was Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. He has a concern concerning himself. இவருடைய மைண்டை எப்படி கெடுக்கலாம், how he can spoil his mind, இவருடைய கண்ணை எப்படி கெடுக்கலாம், how he can spoil his eyes, இவருடைய வாயை எப்படி கெடுக்கலாம், how he can spoil his mouth, இவருடைய சரீரத்தை எப்படி கெடுக்கலாம், how he can spoil his body, எந்த நேரம் எந்த வியாதியில அவரை தள்ளி விடலாம், in which sickness we can trouble him, எங்கயாவது ஆக்சிடென்ட் கிடைச்சா அதுல தள்ளி விடலாமா, may I push him in an accident, கடைசியா நம்ம இடத்துல போய் நம்மள நரகத்துல கொண்டு போய் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். at last we must gather him in the hell. இப்படி ஒரு நோக்கத்தோடு பிசாசு சுத்துறான். Satan with this plan he was loitering here. இப்படி நம்மை குறித்து 3 நோக்கம்
3 பேருக்கு இருக்கிறது. There are 3 people who are concerned towards us. இதுக்கு இடையில நாம் இருக்கிறோம். In between this we are. சிலர் சாத்தானும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாது, அவங்க மனதும் மாமிசமும் விரும்புறது போல அவங்க நினைக்கிற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அப்படியே ஜீவித்து அப்படியே மரித்து போகிறார். Some do not know even Satan or God. They will live according to their own and according to their flesh, and they will die at last. அவர்களை பிசாசு அவிதமாக பயன்படுத்திக் கொள்கிறார். Satan will use them. சில பேர் தன்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறார். Few people believe that there is a God who has created them. கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க, அப்புறம் ஆண்டவருக்கு பயப்படுறது இல்ல, தன்னுடைய விருப்பத்தை செய்வாங்க, கொஞ்சம் பிசாசுடைய விருப்பம் செய்வாங்க. இப்படி எல்லாவற்றுக்கும் இடையில கடந்து போராடிக்கொண்டே தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விடும். For a few period they will fear the Lord and they will not fear the Lord for the other time, and they will do the will of God for some time, and also they will do the will of Satan for few period, and they will die. சில பேர் சரியா தெய்வத்தை அறிந்து கொள்றது இல்ல. Some will not know the Lord clearly. எம்மதமும் சம்மதம். They will say that every religion is good. எல்லாம் கடவுள் தான். Everyone is God. சூரியன் ஒரு கடவுள், the sun is God, சந்திரன் ஒரு கடவுள், moon is God, காற்று ஒரு கடவுள், air is God, அக்கினி ஒரு கடவுள், fire is God. பார்க்கறதெல்லாம் கடவுள் தான். Everything which we see is God. எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. There are few people who worship them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பைபிள்ல எழுதிருக்கு சிலருக்கு வயிறு தான் தெய்வமா. In the Bible it was written for few people their bosom is their God. பிலிப்பியர் 3 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது இல்லையா? பிலிப்பியர் 3 அதிகாரத்துல அவருடைய தேவன் அவருடைய வயிறு. Their God is their belly. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. They will not 3 வேளையும் நல்லா சாப்பிடணும், கிடைச்சா 4 வேளையும் சாப்பிடுவாங்க, இல்லாட்டா 5 வேளையும் சாப்பிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. They will eat for 3 times or even for 4 or 5 times. கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. They will eat everything. ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. One day one person came and told me. நாங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோம். We went to one place. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போனோம். We ate in one place and went to other place. அங்கேயும் சாப்பிடுறதுக்கு கொண்டாந்து வச்சாங்க. They brought to eat things to eat. ஐயோ இது எப்படி சாப்பிடுறது, நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், வேண்டான்னு சொன்னேன். I said I don't want, I have eat before. அவங்க போன பிறகு அவர் சொல்றாரு, என்னங்க நல்ல சாப்பாடா இருக்கு, எப்படி சாப்பிடுறது, ஒரு முறை சாப்பிட்ட பிறகு எப்படி சாப்பிடுறது, அந்த பக்கம் போய் வாயில விரல விட்டு வாந்தி எடுத்துட்டா இது சாப்பிட வேண்டாமான்னு கேக்குறாரு. After they went, the person who was beside me said that after vomiting all those things we should eat that because the food is good. சிலருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும், அவருடைய தேவன் தான் அவருடைய வயிறு. For some their belly is their God. திருப்தியா எப்பவும் சாப்பிட்டா போதும், அவங்க பரலோகத்துல இருக்கிறது போல. If they eat fully they think that they were in heaven. உபவாசம்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். Fasting is very difficult for them. ராபோஜனம் இருந்தா கூட அன்னைக்கு கூட சாப்பிட்டுட்டு முடிஞ்சா சாப்பிட்டுட்டு வருவாங்க. வீட்டுல கொடுக்காவிட்டா ஹோட்டல்லையாவது போய் ஒருத்தருக்கு தெரியாம ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறாங்க. They will eat and come eat in the hotel and come even though there is communion. வீட்டுல கொடுக்காவிட்டா வீட்டுக்கு தெரியாம ஹோட்டல்லையாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு. If food was not given in the house, they will go to the hotel and eat and come. அப்படி ஆட்கள் எல்லாம் உண்டு, நானும் பார்த்திருக்கிறேன், எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். Such people are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய தேவன் அவருடைய வயிறு. Their belly is their God. இப்படி இந்த பூமியில மனிதர்கள் எப்படியோ ஜீவிக்கிறார். Likewise men live in this world. ஆனால் இதன் மத்தியில சிருஷ்டித்த தேவனை அறிந்து அவருடைய விருப்பம் என்ன, அவரை எப்படி விசுவாசிக்கிறது, அவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறதுன்றதை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படியே நடக்கிற ஒரு சிறு கூட்ட ஜனங்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். The Lord is finding a few group of people who in this world knowing the creator God and doing their will. அவர்களை கொண்டுதான் 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்ய போகிறார். With them he is going to reign this world for a millennium. அவர்களை கொண்டுதான் முழு நித்தியத்திலேயும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். Through them the Lord is going to reign in the eternity. அவர்களுக்கு பேர்தான் கிறிஸ்துவின் உடையவர்கள். They belong to Christ. உயிர்த்தெழுதல் வரும்போது முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். When the resurrection comes, the first fruit is Christ, and with him those who belong to him will resurrect. அப்ப அவருடையவர்கள் என்கிற ஒரு கூட்டம் இந்த முழு உலகத்திலே ஆங்காங்கு மறைந்து இருக்கிறது. There are peoples who belong to the Lord which were hidden in this world. இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும் அவருடையவர்கள்னு யோசிக்கிறீங்களா? Do you think that everyone in this church belongs to him?
இதற்குள்ள அவருடையவர்கள்ன்ற ஒரு கூட்டம் பேர் மறைந்திருக்கிறார். Amongst this there are few people who belongs to him. அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். Only those people and God knows it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் சபையிலிருந்து எல்லாரும் ஆண்டவர் வரும்போது போகிறது இல்ல. Therefore all the people will not go in the coming of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, when we read in Revelation chapter 12, வானத்திலே அடையாளமாக ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். a woman was standing as a sign in the heaven. அதுக்கு முன்னாலே 7 தலைகளை வைத்துக்கொண்டு ஒரு வலுசர்ப்பம் நின்று கொண்டிருக்கு. There was a serpent with 12 heads. இது இந்த பூமியில இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையை பற்றிய ஒரு விஷன், ஒரு தரிசனம். It was a vision concerning the New Testament church of this world. யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவுல இருக்கும்போது கர்த்தர் காட்டி கொடுத்தார். When John was in the island of Patmos, Jesus revealed it. ஒரு ஸ்திரீ அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். A woman was standing as a sign. அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று நான் வேதத்துல படிக்கிறோம். We read it how she appeared. அவள் சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறார். She was bearing sun. சூரியன் தான் அவளுடைய வெளிச்சம். Sun was her light. அவளுடைய வஸ்திரமே சூரியன் தான். Her garment is sun. அவ்வளவு பிரகாசமாக இருக்கு. It was full of brightness. தலையில ஒரு கிரீடம் இருக்கு. There was a crown in her head. அதுல 12 நட்சத்திரங்கள் இருக்கு. There are 12 stars in that crown. அவளுடைய காலுக்கு கீழே சந்திரன் இருக்குது. Under her feet was moon. சந்திரன் மேல நின்று கொண்டிருக்கிறார். She was standing on the sun. இதற்கிடையில அவள் பார்வைக்கு ஒரு கர்ப்பவதியை போல காணப்படுகிறாள். She was like traveling in birth. அவளுடைய வாயில ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கு. A voice was heard from her mouth. பிள்ளை பெறும்படி ஒரு கர்ப்பவதி எப்படி அலறி கொண்டிருப்பாளோ, வேதனையோடு வலியோடு, அதுபோல அந்த ஸ்திரீ அலறிக்கொண்டே இருக்கிறாள். She was crying like traveling in birth and with pain to be delivered. இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கறீங்க. All these things we read it in Revelation chapter 12. இந்த ஸ்திரீக்கு முன்னாலே 7 தலைகளை வைத்துக்கொண்டு வாயமும் பிளந்து கொண்டு இந்த ஸ்திரீ பெறப்போகிற ஸ்திரீயை அல்ல, ஸ்திரீ பெறப்போகிற ஆண் பிள்ளையை விழுங்குறதுக்காக ஒரு வலுசர்ப்பம் ரெடியா நின்று கொண்டே இருக்கு. 7 தலை. In order to swallow the child which the woman is going to deliver, a serpent was opening its mouth and was waiting for the child. ஒரு தலை விட்டா கூட இன்னொரு தலையில விழுங்குறதுக்காக 7 தலைகளோடு இந்த பிசாசு நின்று கொண்டார். The dragon with 7 heads was waiting for the child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி ஒரு தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். A vision was we see a vision like this. இதுதான் இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறதான புதிய ஏற்பாட்டு சபை. It concerns about the New Testament church of this world. இந்த ஸ்திரீன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற முழு உலகத்தில் இருக்கிறதான பெந்தகோஸ்தக்காரங்க. Women shows the whole Pentecostal people who are baptized and spirit baptized in this world. பெந்தகோஸ்தக்காரங்கன்னா நம்ம மட்டும் யோசிக்க கூடாது. Do not think that we are alone Pentecostal people. எந்த சபையில இருந்தால் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் பெந்தகோஸ்தக்காரங்க தான். Those who are anointed by the Holy Spirit are Pentecostal people. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஸ்திரியை போல இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. It was said concerning all of this as a woman in the Bible. திடீரென்று 5வது வசனத்துல நீங்கள் வாசித்தால் அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். In the 5th verse we can read that she brought forth a man child. அந்த பிள்ளை திடீரென்று சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. Now it went to the throne. இந்த 7 தலை உள்ள வலுசர்ப்பம் ஏமாந்து போச்சு. The dragon with 7 heads was deceived. இந்த 7 தலைகளுக்கு தப்பி இந்த பிள்ளை சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. Escaping from the 7 heads, the child was taken to the throne. ஸ்திரீ அங்கே தான் இருக்கறா. Women was there. இதுல நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம்? What we understand from this? ஸ்திரீ அங்கே தான் இருக்கறாள். Women was there. ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில இருந்த அந்த ஆண் குழந்தை அப்படியே தப்பி போயிடுச்சு. But the male child which was seen with her was escaped. இந்த வலுசர்ப்பம் இந்த ஸ்திரீயை விழுங்குறதுக்காக நிக்கல. The dragon was not waiting to swallow this woman. அந்த ஸ்திரீ இந்த வலுசர்ப்பத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது. Women was not a matter to the dragon. அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றையே பார்த்து கொண்டிருக்கிறது. எப்போ இந்த ஆண் பிள்ளை பிறக்கும் டபக்குன விழுங்கலாம். The dragon was looking into the belly of the women when to swallow the child. இந்த ஆண் பிள்ளை யாருன்னு தெரியுமா? Who is this male child? அதுதான் இயேசுவை போல மாறணும்னு சொல்லி மாறின தேவனுடைய பரிசுத்தவான்கள்.
The saints of God who are transformed like Jesus Christ. பாவத்தை ஜெயித்தவங்க, They have overcome sin. ஒரு சின்ன பாவம் கூட இல்லாமல் சிந்தையில கூட பாவம் இல்லாம பூரண ஜெயம் எடுத்தவங்க. They have overcome even they do not have sin in their mind. வியாதியை ஜெயித்தவங்க, They have overcome sickness, பிசாசை ஜெயித்தவங்க, overcoming Satan. உலக ஆசையை ஜெயித்தவங்க, They have overcome the pleasures of this world. உலக ஆடம்பரத்தை ஜெயித்தவங்க, They have overcome the riches of this world. எல்லாவற்றையும் ஜெயித்தவங்க. They have overcome everything. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆண் பிள்ளையாக இருக்கிறாங்க. They gathering all these people, they were the male child. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்திரியா இருக்கிறாங்க. Anointed people were like women. இந்த ஸ்திரியாகி இந்த சபைகளுக்குள்ள அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள இயேசுவை போல மாறணும்னு நாள்தோறும் துடிச்சு இயேசுவை போல சுபாவத்துல மாறினாங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆண் பிள்ளையா இருக்கிறாங்க. Amongst the people of those who were anointed, there were few groups who desired to transform like Jesus Christ. இந்த வலுசர்ப்பம் 7 தலையோடு ஸ்திரியை அல்ல, இந்த ஆண் பிள்ளையை தான் விழுங்க காத்து கொண்டிருந்தது. With 7 heads, the dragon was waiting to swallow the male child. ரொம்ப தந்திரமா திடீரென்று ரொம்ப ஞானமா இந்த ஆண் பிள்ளை அப்படியே சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. With all the wisdom, this male child went to the throne. வலுசர்ப்பம் இத்தனை வருட காலம் காத்திருந்தும் ஏமாந்து போயிடுச்சு. This dragon was deceived, waiting all these years. ஆனபடினால தான் பிசாசுக்கு ஜெயம் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள் இயேசுவின் மூலமாக ஜெயம் எடுத்துக் கொள்கிறார். Therefore, victory is not for Satan, but for those who believe in Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எப்படி இருக்கிறோம்? How we are. ஆனபடினால சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் போகிறது இல்லை. Therefore, those who are seen in the church will not go. இந்த சபைக்குள்ள கொடுக்கிற உபதேசங்களை கேட்டு எதையும் பார்த்து எடறி போகாம, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யாரையும் பார்த்து எடறி போகாம, யாரு சரியா இருந்தாலும் சரியா இல்லாவிட்டாலும் இயேசுவை பார்த்து கொண்டு தன்னை பொறுத்த வரையில் இயேசுவுக்கு பிரியமா ஜீவித்து வளர்றாங்களே, அவங்க தான் அந்த ஆண் பிள்ளை. Not looking unto others without backsliding, whoever sees Jesus Christ and walks in according to the doctrines, they were the male child. அவர்கள் தான் சிங்காசனத்துக்கு போவாங்க. They will go to the throne. அவர்கள் தான் கிறிஸ்துவினுடையவர்கள். They belong to Christ. அவங்க எதையும் பார்த்து எடையில் போக மாட்டாங்க. They will not backslide seeing others. யாரு சரியில்லாவிட்டாலும் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. They do not see others. இந்த சபையில எல்லாருமே சரியில்லாவிட்டா கூட இயேசு ஒருவர் சரியா இருக்கிறார், அவரை பார்த்து கொண்டு போய் கொண்டே இருப்பான். Even though this church was not with good believers, they will look unto Jesus and go through that. அவங்க யாரை பற்றி குறை சொல்லவே மாட்டாங்க. They will not blame others. எவ்வளவு குறைகள் கண்டாலும் அதையெல்லாம் அவங்க ஒரு விஷயமா எடுக்கிறது இல்ல. They don't take the others blame. அதை இதையும் பார்க்கிற கண்ணு அவங்களுக்கு இல்ல. They do not have the eyes to see others. அவங்களுடைய கண்ணு எப்போதும் இயேசுவை தான் பார்க்குது. Their eyes look unto Jesus. அப்படினால தான் ஒருவர் குறை சொல்லி கொண்டு திரிகிற ஆட்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஆட்கள். Therefore, those who blame others were not pleasing unto the Lord. அன்புல ஒருவர் புத்தி சொல்லலாம், ஒருவருக்கு உதவியா இருந்து முன்னுக்கு போக பிரயாசப்படலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஆட்கள், அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி கொண்டு இருக்கிறவங்க, அது எப்பவுமே அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கூட்டம் தான். We can help others and move forward in the spiritual life, but we should not blame others. The Lord will not please in us. அவங்களுக்கு மற்றவங்களுடைய குறையத்தான் சொல்ல தெரியும், ஏசாமி கிட்ட இருக்கிற நிறைவை பார்க்க தெரியாது. They can only tell the blame of others, but they cannot see the fullness of Christ. அப்படினால் இந்த சபைக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை இருக்கு. Therefore, a male child was seen in among this church. அந்த ஆண் பிள்ளை எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. The male child will not think of others. எப்போதும் இயேசுவை போல மாறணும்ன்ற ஒண்ணுதான் அந்த ஆண் பிள்ளைக்கு இருக்கிற சிந்தை. The thought of the male child is to transform like Jesus Christ. இப்படி நம்மை மாற்றிக் கொள்றதுக்காக தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். The Lord for such thing the Lord has kept us in this world. வேற எந்த நோக்கமும் கிடையாது. There is no other thought. அப்ப ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரே ஒரு நோக்கம் தான். God has a plan concerning us. பிசாசுக்கு நம்ம எப்படி கெடுத்து அழித்து கடைசியா நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போலான்னு அவன் பிளான் போட்டு அதுக்காகவே சுத்துறான் நம்ம பின்னால. Satan was planning and was coming behind us in order to take us to the hell. ஏசாமி எப்படியாயிலும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அவரை போல நம்ம மாற்றணும்னு அவரு நம்ம பின்னால சுத்திட்டே இருக்கார். Jesus even himself also coming behind us in order to transform like him and to take unto heaven.
இது ரெண்டுக்கு இடையில நாம் இருக்கிறோம். In between these we are. நம்ம யார் பக்கம் சாயிரமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. On whose side we are going to lean upon, our end is like that. சாத்தான் மெதுவா அந்த மீன் பிடிக்கிற ஆட்கள் இந்த பசையை போட்டு மீனை பிடிக்கிறது போல டேஸ்ட் காட்டி மீனையே பிடிச்சி இழுத்துருவான். அதுபோல் சாத்தான் டிவி, அது இது நல்ல டிசைன் உள்ள வஸ்திரங்கள், அது இதையெல்லாம் காட்டி 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 சாராயம் இதையெல்லாம் காட்டி மெதுவா அவன் பக்கம் இழுத்து கொண்டு போய் ஒரேடியாக தள்ளிடுறான் பாதாளத்தில். Like the fisherman catches the fish, Satan shows us the TV and all the pleasures of this world, and he puts us in the hell. அநேகர் தெரியாம வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போறாங்க. So many were deceived. ஆனால் இயேசுவே நம்ம பின்னாலேயே சுத்தி கொண்டு இருக்கிறார். But Jesus Christ is coming behind us. எப்படியாயிலும் அவர் பக்கம் இழுத்து அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக, somehow to catch us and to take unto his kingdom. இன்றைக்கு பிசாசு எத்தனையோ விதங்களில் மனிதர்களை கொண்டு போய் சிக்க வைக்கிறான். In many ways Satan is troubling people. சிலரை விளையாட்டு துறையில தீவிரவாதிகளாக மாற்றி ராத்திரி பகலா அவங்களுக்கு விளையாடுறதா இன்ட்ரெஸ்ட். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 1:30 மணில கூட அப்படியே கிரிக்கெட் அடிக்கிற மாதிரி தான் கையை காலெல்லாம் ஆட்டுவான். He will put some people in sports, even though when they are in sleep they will think that they were playing. கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டா பிசாசு முழுதும் சிலர் அப்படி கொண்டு போய் தள்ளி வச்சார். The Satan will put some people in that. சில பேர் கேரம் போர்டு விளையாடுறதா இன்ட்ரெஸ்ட். Some will be interested to play carom board. ராத்திரி பகல அதேதான், ராத்திரில கூட இதான் தட்டுவாங்க. Day and night they will play. இப்படி முழுக வைக்கிறான் பிசாசு. Likewise Satan is deceiving others. அப்படியே கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு லைன்ல பிசாசு ஜனங்களை இழுத்து கொண்டு போறான். Satan was gathering such peoples towards him. உலகம் இதையெல்லாம் ரொம்ப ஞானம்னு சொல்லுது. The world says that it was wise. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கு. The wisdom of this world is foolish unto the Lord. ஒருவன் கிரிக்கெட்ல தேர்னால ஒலிம்பிக்ல விளையாண்டு பரிசு வாங்குறதுனால பரலோகத்துல என்ன பிரயோஜனம்? பரலோகத்துல என்ன கிரிக்கெட் விளையாட்டு இருக்கா? அங்க போய் விளையாடுறது என்ன பிரயோஜனம்? What was the good thing that if a man is well in cricket and he cannot go into heaven? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், கிரிக்கெட் விளையாடுறவங்களை எல்லாம் அழையுங்கள், என்னிடத்துல கூட்டுங்கள், நான் பரலோகத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்ல போறாரு ஆண்டவர். The Lord is going to say that, behold I come quickly, gather me those who play cricket. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். The Lord is saying only one word. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். Behold I come quickly. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக. Those who is holy, let him be holy still. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். Who gather me the saints of God who has made a covenant with me. 50வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டு. Gather my saints towards me. இந்த ஒரு கூட்டம் தான் அன்னைக்கு ஆண்டவரிடத்துல கூட்டப்பட போகிறது. Only this group is going to be gathered unto the Lord. வேற யாரும் கூட்டப்பட போகிறது இல்ல. No other groups are going to be gathered. நான் அரசியல்ல நாயா உழைத்தேனே, என்னை சேர்த்துக்க, பரிசுத்தவானா வா. Lord, I have worked in the politics, gather me. No, the Lord will say no, if you are holy then come. ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சரா ராத்திரி பகல கத்துன்னு கத்தி எத்தனையோ பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தனே, உண்மையா கத்து கொடுத்தனே, அது ஒண்ணு ஆண்டவர் கேட்க மாட்டா. நீ ஒரு பரிசுத்தவாட்டியா இருந்தா வா, அவ்வளவுதான். Lord, I have taught many children in the school day and night, but the Lord will say, if you are holy then come unto me. ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்தேனே, இத்தனை வருஷம் 60 வருஷம் ஊழியம் செய்தேனே, நாயா சுத்தினேன், வீடு வீடா போய் விசிட் பண்ணேன், எத்தனையோ ஆத்மாக்களை சேர்த்தேன், அதெல்லாம் கரெக்ட். நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தா வா. Lord, I have ministered and served unto you for 60 years, I have gathered souls. The Lord will say, no, if you are holy then come unto me. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். Behold I come quickly. பரிசுத்தமா இருக்கிறவன் என்னிடத்துல வரட்டும். Those who are holy come unto me. நான் பரிசுத்தர், I am holy, நீங்களும் பரிசுத்தராயிருங்க. let him be holy still. இது ஒண்ணுதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். Only one thing the Lord desires from us. என்ன தொழில் செய்யலாம், whatever business you may do, நீங்க என்ன வேலை செய்யலாம், whatever job you may do, நீங்க என்ன உத்தியோகம் பண்ணலாம், whatever work you may do, நீங்க எந்த நாட்டுக்கு போகலாம், you may go unto many countries. நீ எங்க இருந்தாலும் ஒரு பரிசுத்தவனா இருந்தா ஆண்டவர் வரும்போது கூட்டப்படுவார். Wherever you are, if you are holy, then the Lord will gather you. இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? What we can understand from this? நம்ம பரிசுத்தம் ஆகணும்ன்ற ஒண்ணுதான் ஆண்டவருடைய நோக்கம். The only desire of God is to make us holy. நீ தோட்டி வேலை செய்தாலும் பிரச்சனை இல்லை,
தோட்டி இந்த தெருக்கூட்டுற வேலை செய்தா கூட ஆண்டவர் அதை அற்பமா நினைக்க மாட்டார். Even though you are brooming the streets, the Lord will not take it lightly. மனுஷர் ஒருவேளை குறைவா நினைக்கலாம். Men may think it another way. ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இந்த தெருக்கூட்டுற வேலையும் ஒண்ணுதான், டாக்டர் வேலையும் ஒண்ணுதான், என்ஜினியர் வேலையும் ஒண்ணுதான், கம்ப்யூட்டர் வேலை செய்தாலும் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுதான். நீ எங்க இருந்தாலும் பரிசுத்தவானாயிரு, அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்க. Everything is same in the sight of the Lord. You may be a doctor or engineer or even you may be brooming the streets, but the one thing is the Lord desires you to be holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுக்காக தான் நமக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். For this only the Lord has given a body for us. எதுக்கு? பரிசுத்த ஜீவியை செய்யறது. In order to live a holy life. அதுக்காக தான் கொஞ்ச நாட்களை ஆண்டவர் தந்து ஆயுசு நாட்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். For that only the Lord has given us days of life in this world. இந்த கொஞ்ச நாட்கள்ல இந்த ஒரு சரீரத்துல தேவன் விரும்புகிறது போல பரிசுத்தமா ஜீவிக்கணும். For a few days in this world, in this body we have to live a holy life for the Lord. இது ஒண்ணுதான் ஆண்டவருடைய நோக்கம். Only this was the plan concerning us. மற்றதெல்லாம் நம்முடைய நோக்கமும் சாத்தானுடைய விருப்பமும் தான். All the other plans were the will of Satan and ourselves. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பரிசுத்தமா ஜீவிக்கணும். We can do anything, but we have to live a holy life. அதத்தான் பரிசுத்த பவுல் இங்கே ரோமர் சபைக்கு சொல்லுகிறார். This Saint Paul writes to Romans. உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனிதர் பேசுகிற பிரகாரமாக நான் பேசுகிறேன். Because of your infirmities of your flesh, as the manner of men I speak with you. முன்னே உங்களுடைய சரீரங்களை அசுத்தத்தையும் அநியாயத்தையும் நடப்பிக்கிறதுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்திருந்தீங்க. Before you have yielded your members to uncleanness and to iniquity. உன் கண்ணுக்கு எதெல்லாம் இன்பமா தெரியுதோ அதையெல்லாம் பார்க்கிறதுக்கு உன் கண்ணை ஒப்பு கொடுத்த. You have yielded your eyes for which you like to see it. எதெல்லாம் உனக்கு பேசணும்னு நீ விரும்புனியோ அது அசுத்தமான எல்லாவற்றையும் பேசுறதுக்கு உன் வாயை ஒப்பு கொடுத்தாய். For all the uncleanness that you like to speak, you have yielded your mouth. எந்த அசுத்தத்தையும் சிந்திக்கிறதுக்கு உன் மனசை ஒப்பு கொடுத்தாய். You have yielded to think a filthiness in your mind. எந்த இடத்துக்கு போறதுக்கு உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாய். You have yielded your body to go anywhere. எந்த தீமையானதையும் கேட்கிறதுக்கு உன் காதுகளை ஒப்பு கொடுத்தாய். You have yielded your ears to hear uncleanness. இதே அவயவத்தை இப்பொழுது பரிசுத்தத்துக்கு அடிமையா கொடு. Now yield these members for righteousness. முன்னே அசுத்தமானதை செய்யறதுக்கு நீதான் கொடுத்தது. Before you have yielded these members to all filthiness. இப்போது அதே சரீரத்தை பரிசுத்தமானதை நடப்புகிறதுக்கு நீ கொடு என்று சொல்லுகிறார். Now he says that yield all your members in order to be holiness. முன்னே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததனால உனக்கு என்ன கிடைச்சது? Before you have yielded to uncleanness, what you have got? முடிவு மரணம். The end is death. அசுத்தமா ஜீவித்தவங்கெல்லாம் முடிவுல மரணத்தை தான் சந்திக்கிறார். Those who have led a filthy life, they will die. அப்படியே போய் கடைசியாக பாதாளத்தில் இறங்கி விடு. They will be put in the hell. அதே சரீரத்தை இப்போது நீ பரிசுத்தத்துக்கு அடிமையா ஒப்புக்கொடு. Now yield your members to holiness. இதனுடைய முடிவில் என்ன கிடைக்கும்? What is the end for this? பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைக்கும் பலன். The fruit unto holiness is your fruit. முடிவில் நித்திய ஜீவன். The end is everlasting life. இதுக்காக தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த பூமியில வைத்திருக்கிறார். For this only the Lord has kept you and me in this world. இதை நம்ம விளங்கி கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல இந்த ஒரு சரீரத்துல இதை செய்யறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். Understanding this, for the few days which we has given unto us, we should be holy and do the will of God. இதுல எந்த அளவு நம்ம பிரயாசப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் மற்ற எல்லா பகுதியையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். To what extent we desire this, then the Lord will bless us. நீ ஒரு பரிசுத்தவானா முன்னேறி கொண்டே இருந்தா நீ செய்யற தொழிலும் முன்னேறிட்டு. If you are holy in your life, then the Lord will bless in all your works. உன்னுடைய வீடும் ஆசீர்வாதமா இருக்கும். The Lord will bless your house. இந்த பூமியில உனக்கு தேவையானதை எல்லாம் கர்த்தர் தருவார். The Lord will give everything in this world. உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. He will bless your children. உனக்கு கிடைக்கிற பணம் ஒண்ணு வீணா போகாது. The money you earn will not be waste. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Sickness will not come into your house. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். Everything that come against you will not be seen. உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. Nobody can overcome you. உன் அப்பமும் தண்ணீரும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. The Lord will bless your food and drink. இதெல்லாம் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? To whom this promise was given? இந்த சரீரத்திலே பரிசுத்தத்திலே முன்னேறி கொண்டே இருக்கறானே அவனுக்கு தான் சொந்தம். Those who live a holy life in this body, for them the promise is given. அதுல சரியில்லாம இருந்துகிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை க்ளைம் பண்ண கூடாது. Do not claim this promise without holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல
சரியில்லாவிட்டா வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணக்கூடாது. If you are not true in that, then you should not claim the promise. அப்ப யாரு இந்த தேவனுடைய ராஜ்யத்துல அல்லது பரிசுத்தத்துல முன்னேறி கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. Those who move forward in holiness can claim this promise. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு ஆண்டவர் சொல்றார். The Lord says that those who touch you touches the apple of my eye. உன்னை யாராச்சும் தொட்டு உனக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்க என் கண்மணியை தொடுறாங்க, நான் விட மாட்டேன். If someone touches you and troubles you, he is touching my apple of the eye, I will not leave him. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தமாகும்? To whom this promise is owned? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? Seeing whom the Lord is giving this promise. 24 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறவனை பார்த்தா உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொல்றாரு. Seeing those who are spending their time for 24 hours in the cinema theaters, did the Lord say unto them? வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? To whom this promise is owned? என்னுடைய பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணி ஜீவிக்கிறாங்களே என்னுடைய பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு தான் சொந்தம். With offerings, those who are making a covenant with me, for those saints this promise is given. இந்த பூமிக்குரிய விதத்துல ஏதாயிலும் ஒரு குறைவு வந்தா உடனே நம்ம பரிசுத்தத்துல எந்த இடத்துல குறைபட்டிருக்கிறோம்ன்றதை கண்டுபிடிங்க. If we do lack in this world, then we should think that we are lacking in the holiness. அப்படினால் இப்போ ஒரு பிசினஸ் நீங்கள் பண்ணுகிறீர்கள். Therefore consider that you are doing a business. அதுல நஷ்டம் வந்துருச்சு. You are facing loss. உடனே போய் உட்கார்ந்து கன்சல்ட் பண்றதுக்கு சில பேரை கூப்பிட்டு வச்சு இதை எப்படி சரிப்படுத்தலாம் இப்படின்னு நீங்க நிறைய ஆலோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்துல போய் எந்த காரியத்தில் நான் பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கிறேன், ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் இருக்கிறேன்றதை கண்டுபிடிச்சா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், என் கண்களை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே, அவர் சொல்லுவார் நல்ல ஆலோசனை. It is not needed for you to gather people and consult with them, but sitting in the presence of Lord, if you do find where you lacked in holiness, the Lord who lead you and teach you will help you. அவருடைய ஆலோசனை சரியா இருக்கும். His counsel will be good. நீ இந்த விதத்துல உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கொண்டா என் மகனே என் மகளே, அதனால தான் உனக்கு இதுல நஷ்டம் வந்தது, நீ இதை சரிப்படுத்துன்னு சொல்லுவார். அதை சரிப்படுத்திட்டா இதெல்லாம் சரியாயிடும். My son, my daughter, you have lacked in this particular thing. If you set right these things, then everything will be good. ஒரு கிறிஸ்தவனை போல ஒரு மேன்மையானவன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த பூமியில வேற யாரும் கிடையாது. There is no one who was blessed like a Christian. இன்றைக்கு சில கம்பெனி அதிபர்கள் தங்களுடைய கம்பெனி சிக்காயிடுச்சுன்னா உடனே அதுக்கு ஏற்ற சில ஆட்களை அழைத்து கம்பெனியில் உள்ள எல்லாரையும் வைத்துக்கொண்டு கூட்டம் நடத்துகிறது பழக்கம். Today, owner of a company, if their company was in loss, they will gather some people and they will make counsel. அந்த வருகிறவர் 3 மணி நேரம் டீச் பண்ணா 30,000 ரூபாய் சம்பளம். If they teach for 3 hours, they were given 30,000 rupees. ஆனால் நீ தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தால் உன் கம்பெனியில் ஒரு நஷ்டம் வந்தா எந்த இடத்துல எதனால நஷ்டம் வந்ததுன்றதை நம்மளை சரிப்படுத்திக்கிட்டா போதும், ஆண்டவர் கரெக்டாக அதை சரிப்படுத்தி. But if you are seen in the presence of God and being together with the Lord, if you find that what is lacking in you, then the Lord will teach you. உனக்கு 30,000 ரூபாய் வேஸ்ட் இல்லை. 30,000 is not wasted. அது உலக ஜனங்கள் அப்படி செய்துவிட்டு போகட்டும். The people of this world will do like that. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a people of God. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறாய். You are leaning upon the Lord. கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The fellowship which we have towards the Lord will bless us. அப்படினால் முன்னே உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தீர்கள், இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். Before you have yielded your members to uncleanness, but now yield your members to righteousness and to holiness. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதா புத்தியுள்ள ஆராதனை. Surrendering our members every day to righteousness is a worthy worship. மற்றபடி நம்ம இப்படி கூடி வந்து எல்லாம் மேல தாளமெல்லாம் கொட்டிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போறதுனால இது ஒரு புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்ல முடியாது. We cannot say that this is a wise worship that coming together and worshiping the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல, ஆனா வயலின் வாசிக்கிறதுல ரொம்ப தேர்ந்த ஒரு மனிதன் இருந்தா, இப்போது அவர் மரித்து விட்டார். அவர் ஒரு கிறிஸ்டியன். கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்லயே வந்து வாசிப்பார். அவருக்கு நிறைய ரேட்டு கொடுக்கணும், நானே கொடுத்துருக்கேன். I know one man, I do not want to name him,
But there was a man who was a violinist who played violin well. He was not alive now, but I can tell him about him. சாராள் நவரோஜின்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவங்களுடைய பாட்டுக்கள்லாம் நிறைய ரெக்கார்டிங்க்கு அவர் வருவார். நானும் இருந்திருக்கிறேன். He will come to all the recordings of sister Sarah Navroj sing songs. அவர் நல்லா வயலின் வாசிப்பார். He will play the violin. வந்த உடனே நல்லா பாட்டில் வாங்கி கொடுக்கணும். ரூமில் போய் குடிச்சிட்டு வந்தால் வாசிப்பார். எவ்வளவு போடுறாரோ அவ்வளவுக்கு ஏற்ற விதத்தில் நல்லா வாசிப்பார். When he comes, we should get him a bottle to drink. After drinking, he will come and play the violin. நான் அதை குறையா சொல்றது இல்லை. I'm not blaming him. புத்தியுள்ள ஆராதனை எதுன்னு கவனித்து பாரு. You should think which is a worthy worship. இப்போ நமக்கு நல்லா மியூசிக் வாசிக்கிறதோ, நல்லா நாம் தேவ சமூகத்தில் வந்து நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு ஆடம்பரமாக வந்துட்டு போகிறது அல்ல புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தில் நம்ம செய்கிறதான பரிசுத்த ஜீவியம்தான் புத்தியுள்ள ஆராதனை. Clothing us with good garments, sitting in the presence of God is not a worthy worship, but submitting our members unto righteousness is a worthy worship. பரிசுத்தமாக இருந்து கொண்டு நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம், எந்த ஊழியமும் செய்யலாம், என்ன பாட்டும் பாடலாம், அதெல்லாம் புத்தியுள்ள ஆராதனையாக மாறும். Being filled with holy, we can do anything, or we can put music or sing songs. It is a worthy worship. இதுல எல்லாம் தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறது எதை? Which thing the Lord is giving importance? நம்முடைய ஜீவியத்தை தான் முக்கியத்துவப்படுத்தும். He is giving importance to our life. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. Read it in Romans chapter 12 first 2 verse. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the perfect worship of God. எது புத்தியுள்ள ஆராதனை? Which is the perfect worshiping of God. அப்படி இருக்க சகோதரரே, I beseech you therefore brethren, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை putting your bodies பரிசுத்தமும் with holiness, தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள். Presenting your bodies a living sacrifice acceptable unto God. அவ எந்த மனிதனுடைய சரீரம் அல்லது எந்த மனுஷனுடைய சரீரம் பரிசுத்தமா ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஜீவிக்கிறதோ அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. A body of those which was given unto the Lord with all holiness is a worthy worship. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார். Read the second verse, it was said clearly. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்க கூடாது. கவனிங்க, இங்க பெந்தகோஸ்தக்காரங்க கவனிக்க வேண்டியது இங்கதான். Be not conformed to this world. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதீர்கள். Be not conformed to this world, you Pentecostal people. யாரை பார்த்து நீங்கள்னு சொல்றார்? யாரை பார்த்து நீங்கள்னு சொல்றார்? Seeing who's the Lord is saying this? புத்தியுள்ள ஆராதனை செய்யறவங்களை பார்த்து. Those who make a reasonable service. தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். Those who submitted their body to holiness, seeing those people, the Lord is saying this. நீங்கள் இயேசுவுக்கு பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are chosen to live a holy life unto Jesus Christ. எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்க. There are so many young people. அவங்க மத்தியில இருந்து இவரை மட்டும் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. எதுக்கு? Amongst them the Lord has gathered this brother in his presence. ஆண்டவருக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்காக. Because to do a reasonable service unto the Lord. இந்த பல்லாவரத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற அந்த கொஞ்ச பேரை மட்டும் கர்த்தர் பிரித்து கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு? So many people were seen in this Pallavaram. Only few people were gathered here. Why? புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்காக. In order to do a reasonable service. சரீரத்துல பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்காக. In order to live a holy life in the body. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்கிறதுக்காக. Presenting our bodies a living sacrifice unto holiness. அப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். Looking unto them, the Lord says, be not conformed to this world. இந்த உலகம் இப்படி கிருதா வச்சு இந்த மீசை இதில் சேர்த்து இந்த வாயோட சேர்த்து இப்படி ஒரு தாடி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் போகும். நீ அந்த வேஷம் தரிக்காத. Today this world will keep all this beard and French beards, but be not conformed to this world.
ஒரு காலத்துல மீசையெல்லாம் மேல இருந்தது, நான் இப்படிதான் பார்த்துருக்கிறேன். இப்ப எல்லாம் மீசையெல்லாம் இப்படி கீழே வந்திருக்கு, இந்த இது ஒழுகிறது மாதிரி. நீ இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. Be not conformed to this world. அதே மாதிரிதான் சகோதரிமார். Likewise the women should be. ஸ்திரீகள் முடிய வெட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கு. முடியெல்லாம் வெட்டி இப்படி ஆஸ்திரேலியா குரங்கு மாதிரி இப்படி அப்படி அப்படி. It was written women should not cut their hairs, but they do it. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. Be not conformed to this world. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற புறஜாதியாருடைய அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். Do not be conformed to this world like the Gentiles do. சாந்தம், அமைதி, தாழ்மை, கீழ்ப்படிதல், எளிமை, இதுதான் பரலோகத்துக்கு போறவங்களுக்கு தேவை. Humbleness, obedience, meekness was needed for them, those who go to heaven. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை செய்றவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விதங்கள். Likewise, those people who do a reasonable service should preserve them. இந்த உலகத்தாரை பார்த்து நம்ம அதை கற்றுக்கொள்ள கூடாது. We should not learn from this worldly people. நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்லாதிருங்கள். I do not belong to this world. Likewise, you should also not belong to this world. உலகத்தாரை பார்த்து அவங்க எல்லாம் போடுற வேஷம் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் போடக்கூடாது. The people of God should not be conformed to this worldly people. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்காங்க. Parents should be very concerned about the children. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, மற்ற புறஜாதியாரோட அவங்க கலக்குறாங்க. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை கட் பண்ணி வளர்க்கா விட்டால் அதே பிள்ளைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய தீமையாக மாறிடும். They go to school, they go to college and they mingle with the Gentiles, then they will learn the things from them. If you do not cut them in the beginning, then it will be a trouble unto you in the future. அதனால்தான் பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய விதத்திலே நடத்துன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. Therefore it was written in the Bible that teach the child as it was. பிள்ளைகள் வேலைக்கு போகட்டும், ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், ஆனா உலகத்தாருடைய முறையை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து அதுபோல எனக்கும் வாங்கி கொடு, இது போல எனக்கும் வாங்கி கொடுன்னு கேட்டா நீங்க வாங்கி கொடுக்க கூடாது. They may go to school or college, but if they learn things from others and if they ask things, do not give them. நீங்கள் அனுமதிக்க கூடாது. You should not give them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்றைக்கு நான் ஒரு சபைக்கு போனேன். I went to a church. அங்க உள்ள ஊழியக்காரரோட பேசிக்கொண்டு வந்தேன். I was speaking with the servant of God. அவங்க சபைக்கு ஒரு பையன் வர்றான். A boy was coming to the church. புது பேண்ட் தைத்து போட்டு கொண்டு வந்தான். He was wearing a new pant. அதுல ரெண்டு இடத்துல இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் இருக்கு. அது அங்க அந்த பேண்ட கட் பண்ணி இப்படி வச்சிருக்கான். There are 2 holes seen in the pant. அது நெருப்பு பட்டது மாதிரி அது எரிஞ்சு இப்படி ரவுண்டா இருக்கு. Like it was burned by fire, it was seen. என்ன புதுசு பேண்ட் பார்த்தா புதுசா இருக்கு, என்ன இப்படி இருக்குன்னு கேட்டா இதுதான் இப்ப இருக்கிற ஃபேஷன். It seems to be a new pant, but why the hole was there? They say that it was the fashion. புது பேண்ட் வாங்கி நெருப்பு வச்சு கொளுத்திட்டு ரெண்டு ஓட்டை போட்டுக்கிட்டு அதுல கால்ல மாட்டிட்டு சுத்துறது. Buying the new pant, making holes, he was wearing it. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. Be not conformed to this world. வேத வசனங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று பாருங்கள். See how the word of God is. ஆனபடியால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. Therefore we must be very careful. நம்மை அழிக்கிறதுக்காக பிசாசு ராத்திரி பகலா நம்ம பின்னால நம்முடைய பிள்ளைகள் பின்னால சுத்திட்டே இருக்கிறான். In order to destroy us, the Satan is coming behind us day and night. நாமோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. We must be very careful. நம்மை பாதுகாக்கவும், நம்மை பராமரிக்கவும், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகவும் இயேசுவும் கூட ராத்திரி பகலா நம்மோடு சுத்தி கொண்டே இருக்கிறார். In order to preserve us and to keep us, the Lord is also coming behind us. நம்ம வசனங்களுக்கு நடுங்கி ஒப்பு கொடுத்தா நாம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். If we tremble to the word of God, then we are fearing the Lord. உங்களுடைய அவயவங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். Presenting your bodies as a living sacrifice unto holiness to the Lord. நாம் தான் ஒவ்வொரு நாள் காலையிலேயே எழும்பி நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Every day morning you should wake up and present your bodies unto God. ஆண்டவரே, இந்த பகல்ல என்னுடைய சிந்தை இல்லை எந்த தீமையும் வராதபடி என்னுடைய சிந்தையை பாதுகாத்துக் கொள்ளும்படி என்னுடைய சிந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வாயை திறந்து ஒப்பு கொடுக்க. Lord, I give this a member, that I give this mind unto you, that it was not corrupted. ஆண்டவரே, என்னுடைய கண்கள்ல எந்த அசுத்தமும் வரக்கூடாது. Lord, my eyes should not be corrupted. இருதயத்துல உண்மையா ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாஞ்சித்து நீங்க ஒப்பு கொடுத்தா அந்த கண்களை கர்த்தர் பாதுகாப்பார். If you desire it in your heart truly, then the Lord will preserve your eyes. வாயை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
You must give your mouth. உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் என் வாயில வந்துடக்கூடாது ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. You should present your mouth that nothing should corrupt your words. சரீரம் முழுவதையும் அப்படியே ஒப்பு கொடுங்க. Present your bodies like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு ராத்திரிக்கு வந்த பிறகு கர்த்தர் நம்மை பாதுகாத்ததுக்கு நன்றி செலுத்தி படுக்கைக்கு போக முன்னால ஆண்டவரே இந்த ராத்திரியில என்னுடைய சரீரத்திலோ என்னுடைய எண்ணத்திலேயோ சொப்பனத்திலேயோ ஒரு சின்ன தீமையான ஒன்று வராதபடி என்னை காத்துக்கொள்ளணும் நைட்லேயும் ஒப்பு கொடுத்துட்டு படுக்க. Likewise you must give thanks unto the Lord that he has preserved all this day, and even when you go to bed you should pray unto the Lord that to keep you. சில பேர் பெந்தகோஸ்தக்காரங்க மாதிரி தான், பெந்தகோஸ்தக்காரங்கன்னு பேர் தான், ஆடு மாடு மாதிரி இப்படி போகிறது டபக்குன்னு எங்கேயாவது ஒரு ரோட்டில் படுத்துக்கிறோம். அது ஜெபமும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆடு மாடு என்ன ஜெபம் பண்ணுமா? அது போகும் அங்கே எங்கேயாவது படுக்கும், அங்கே போகும் அடுத்த வீட்டில் கிடைக்கிறத சாப்பிடும், இப்படி போகும் இந்த காம்பவுண்டை எட்டி அங்கே ஏதாவது கிடச்சினா வாயினால் அதை சாப்பிடும், எங்கேயாவது நிற்கும், எங்கேயாவது போகும். ஒரு பிரமாணம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான் சிலர் காலையில் எழுமுன உடனே தூங்கி எழுமுன உடனே ஒரு தோத்திரமும் கிடையாது, ஜெபமும் கிடையாது, காப்பின்னு தான் எழும்புறது. அதையும் குடிச்சிட்டு கடைசியாக வேலைக்கு ஓட வேண்டியதுதான், ஒரு ஜெபம் கிடையாது. மறுபடியும் வந்து படுக்கும்போதும் அப்படியே ஆடு மாடு மாதிரி டபக்குன்னு படுத்துக்கிற வேண்டியதுதான், ஜெபம் கிடையாது. கர்த்தர் எப்படி உன்னை பாதுகாப்பார்? Likewise the people like a beast of this world, the people, even the Pentecostal people do this. They will not give thanks unto the Lord, they will not pray unto the Lord even when they go to bed and they wake up. பைபிள்ல போட்டிருக்கு ஒப்பு கொடுங்கள். In the Bible it was written, offer you. உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். Present your bodies. ஆடு மாடுக்கு ஒப்பு கொடுக்க தெரியுமா? Do the beast of this world know it? மிருகங்களுக்கு ஒப்பு கொடுக்க தெரியுமா? Do the beast know it? அதனால தான் பைபிள் எழுதி இருக்கிறது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். That is why it was written in the Bible that those who are not wise, they were like beast of this world. கணம் பொருந்தினவனா இருந்தாலும் தெய்வத்தை பற்றிய அறிவில்லாத மனிதன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கு. Even though he was honorable, if you had not the knowledge of God, he was like a beast. சில ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஆனா தெய்வத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க மாட்டாங்க. Some may have learned or educated well, they do not know to offer themselves to God. நல்ல உத்தியோகம் பண்ணுவாங்க, தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க மாட்டாங்க. They may do a good job, but they do not know to offer themselves to God. தங்களுடைய சரீரங்களை தங்களுடைய விருப்பம் போல அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவாங்க. According to their own will, they will present their members to. நாம் எல்லாரும் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். We are like this in one day. தெய்வம் நம்மை மாற்றி விட்டார். The Lord has transformed us. இனி நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. But hereafter we must present our bodies to God. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்தால் நம்முடைய சரீரம் ஒரு பரிசுத்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிற ஒரு சரீரமாக இருக்கு. If we present our bodies, then it will be a body which doeth a reasonable service. இதற்காகத்தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். For this the Lord has kept us in this world. வேற எந்த நோக்கமும் கிடையாது. There is no other plan. நமக்கு ஒரு சரீரம் தந்திருக்கிறார். He has given a body for us. இந்த சரீரத்தில் நாம் தேவ சித்தம் செய்யணும். In this body we must do the will of God. பரிசுத்தமா ஜீவிக்கணும். We must live a holy life. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கு. The plan concerning you is to be holy towards God. முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பாருங்க. When you read First Thessalonians 1st chapter verse 3. இல்ல third chapter 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இல்லையே, அது கொலோசியர்ல வாசிக்கிறீங்க நீங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே, அது ஒண்ணுதான், வேற இல்லை, அது ஒன்றே தேவனுடைய சித்தமா இருக்கு. For this is the will of God, even your sanctification. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. நான் இன்றைக்கு சொன்னது போல இந்த வாரம் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனை போயிடும், தானா போயிடும். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை போயிடும். உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட போயிடும். எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிரும். மெயின் இதுதான். If you practice all these things in the coming days, every troubles will go away from you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us all offer ourselves unto the Lord. இதுவரைக்கும் எப்படி ஜீவித்திருந்தாலும் பரவாயில்லை.
It is however we may have lived. ஆனால் இனிமேல் ஒரு நல்ல ஜீவியம் செய்யும்படியாக வாஞ்சிப்போமா. But let us desire to do a good life. இயேசுவுக்கு சமர்ப்பிப்போமா. Let us offer ourselves unto Jesus. எல்லாரும் முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி சரீரங்களை கர்த்தருக்கு சமர்ப்பியுங்கள். Let us all bend our knees and present unto our bodies unto the Lord. உங்கள் சரீரங்களை Press your bodies. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். Present your bodies a living sacrifice which is holy and acceptable. நம்முடைய சரீரத்தை வேற யாரும் ஒப்புக்கொடுக்க முடியாது. Nobody can offer our body. நாம் தான் ஒப்புக்கொடுக்க. We have to offer. கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போமாக. Let us present our bodies unto God. எல்லாரும் கண்களை மூடி சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்க. Let us all close our eyes and offer our body. ஆண்டவரே என்னுடைய மனதை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I offer my mind. ஒரு அசுத்த எண்ணமும் என்னுடைய மனதுக்குள்ள வராதபடி என்னை காத்துக்கொள்ளும். Preserve me that nothing filthiness seen in my mind. பரிசுத்த ஜீவியத்தை வாஞ்சியுங்கள். Desire the holy life. தூய்மையான வாழ்க்கையை வாஞ்சியுங்கள். Desire the clean life. ஆண்டவரே என்னுடைய மனதை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I submit my mind. வாயை திறந்து ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. Opening your mouth, say unto the Lord. ஆண்டவரே என்னுடைய மனதை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I submit my mind. அப்படி நம்ம சொல்லும்போது நம்முடைய மனதை தூக்கி பலிபீடத்தில் வைக்கிறோம். When we say like this, we are offering our mind in the altar. ஆண்டவரே என்னுடைய வாயை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I offer my mouth. மற்றவர்கள் துக்கப்படுகிறது போல ஒரு வார்த்தை என் வாயில வரக்கூடாது ஐயா. No word should come which is corrupting others. பக்தி விருத்தி அல்லாத அசுத்த வார்த்தைகள் ஒன்றே வாயில வரக்கூடாது. No filthy words should come in my mouth. ஆண்டவரே என்னுடைய கண்களை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I present my eyes. அசுத்தமான ஒன்றையும் நான் பார்க்க கூடாது. I should not see filthy things. தீமையை பார்க்காத கண்களாக என்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளும். Preserve my eyes that it should not see the filthiness. அப்படி சொல்லும்போது நம்முடைய கண்ணை எடுத்து நாம் பலிபீடத்தில் வைக்கிறோம். When we say like this, we are presenting our eyes in the altar. நம்முடைய காதுகளை பலிபீடத்தில் வைப்போமாக. Let's all place our ears in the altar. அடுத்தவருடைய குறைகளை கேட்கிற காது எனக்கு வேண்டாம். I do not need the ears which அசுத்தமானதை கேட்கிற காது வேண்டாம். I do not need the ears which hear the filthiness. என்னுடைய காதுகளை பலிபீடத்தில் வைக்கிறேன். I keep my ears in the altar. என்னுடைய காதுகள் உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கட்டும் ஆண்டவரே. Lord, let my ears hear your word. பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை மட்டும் என் காதுகள் கேட்கட்டும். Let my ear hear the edifying words. என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Preserve me, Lord. நான் ஒரு பலவீனமான மனிதன். I am a weak man. நானே என்னால பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. I do not have strength to live a holy life. என் அவயவங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன். I present my bodies. என் அவயவங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன். I present my members. நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Preserve me, Lord. யாரெல்லாம் அப்படி உண்மையா தாழ்த்தி உண்மையான இருதயத்துல ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்க போகிறோம். Who are going to humble yourself and to offer yourself unto God. ஒரு நாள் ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு ரிவரை கடந்து அந்த பக்கம் அவர் போக வேண்டியதாக இருந்தது. One day a father has to cross a river with his 2 children. அவன் தன்னுடைய 2 பிள்ளைகளிடத்திலே கேட்டான். He asked unto their children, பிள்ளைகளே, நான் அடுத்த இந்த ஆற்று ஊடாக நான் போய் அடுத்த பகுதிக்கு நான் போக போகிறேன். Children, I am going to cross this river and to get to the other place. நீங்கள் எப்படி வரப்போகிறீர்கள்? How you are going to come? ஒரு பையன் சொன்னான், அப்பா உன் கையை நீட்டு, உன் விரலை நான் உறுதியா பிடிச்சுக்கிறேன், கெட்டியா பிடிச்சுக்கிறேன்னு சொன்னான். One son said, Father, give me your hand, I will hold your hand firmly. அப்படியே உன் பின்னாலே வந்துடுவேன்னு சொன்னான். He said that I will come behind you. அவன் சொன்னது சரியா? Is it right? நான் தனியா வர முடியாது, உன் கையை நீட்டு, உன் கையை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். சொன்னது சரியா? I cannot come alone, I will hold your hands and come behind you. Is it right? சொன்னது சரின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. சரின்னு சொன்னவங்க எல்லாம், அது சரின்னு ஒத்துக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஏதோ 5-6 கரம் தான் உயர்ந்திருக்கு. தனியாவே போயிடுவான் அவன் அந்த ஆத்துல? தனியா போக முடியுமா? அப்போ உன் கையை நீட்டப்பா, உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன், கெட்டியா பிடிச்சிக்கிட்டு வருவேன்னு சொன்னான். அது சொன்னது சரிதானே? இன்னொரு பையன் சொன்னான், the other son said, அப்பா உன் கையை பிடிக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை, என் கையை நீ பிடிச்சுக்கோன்னு சொன்னான். Father, I do not have strength to hold your hand, but hold me. நான் என் கையை நீட்டுறேன், அதை நீ பிடிச்சுக்கோ. I will stretch my hand and hold me. 2 பேரும் சொன்னது போல
ஒருத்த கையை இவர் பிடித்தார், இன்னொருத்தன் அவர் கையை பிடிச்சான். Like they said, one son hold his father's hand, the other son was holded by his father. போக 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 தண்ணீர் அதிகமாக இருந்தது. When they go, the water level rised. தண்ணீர் வேகமாக அடித்தது. Now the water was flowing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேகம் அடித்து வரும்போது இந்த அப்பாவுடைய கையை பிடித்தவன் அப்படியே பிடிய தளர விட்டான். When the water was flowing fastly, the son who holded the father's arms was loosened. கொஞ்ச நேரத்துக்குள்ள கையை விட்டுட்டான். Now he left his hand. வெள்ளம் அடித்து கொண்டு போயிற்று. The flood took him away. ஆனா இன்னொருத்தனை அதே போல வெள்ளம் ஆட்டினது என்னென்னமோ பண்ணது. ஆனா தகப்பன் அவருடைய கையை பிடித்ததுனால விட இல்லை, அப்படியே கொண்டு அக்கறைக்கு போய் சேர்ந்தார். Since the father holded the hand of the other son, he brought him to the other side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தகப்பனாருடைய கையை நீங்கள் பிடிக்க போகிறீர்களா, இல்ல தகப்பன் என்னை பிடித்துக் கொள்ளட்டும் என்று கையை கொடுக்க போகிறீர்களா? Are you going to hold the father's hand or going to stretch your hand in order to for the father to hold you? வசனம் சொல்லுகிறது ஒப்பு கொடுங்கள். Scripture says offer yourself. நீ கொடுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு Lord says offer yourself. நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து விடுவோம். Let us give unto the Lord. நம்முடைய கையை கர்த்தரிடத்துல கொடுத்து விடுவோம். Let us give our hand unto the Lord. நம்முடைய கண்ணை கர்த்தரிடத்துல கொடுத்து விடுவோம். Let us give our eyes unto the Lord. அவர் பிடித்துக் கொள்வார். Let him hold it. இந்த பூமியில என்ன சோதனை வந்தாலும் Whatever trouble may come in this world, நீ விழமாட்டாய். he will not leave you. அக்கறை போய் சேருவாய். He will go to the other side. அக்கறை போய் சேருவாய். He will go to the other side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved people of God, கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? let us all surrender ourselves in the hands of ஆண்டவர் God. நம்மை பிடிக்கட்டும். Let the Lord hold us. கர்த்தர் நம்மை பிடிக்கட்டும். Let God hold us. கர்த்தர் நம்மை பிடிக்கட்டும். Let God hold us. கர்த்தர் நம்மை பிடிக்கட்டும். God hold us. ஆமென். கர்த்தர் நம்மை Let பிடிக்கட்டும். God hold us. வாயை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். Open your mouth and say unto the Lord, ஆண்டவரே, நான் பலவீனமான மனிதன். Lord, I am a weak man. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I offer unto you. நீர் என்னை பிடித்துக் கொள்ளும். Hold me, Lord. பாலரப கத்துட கத்துட ஹாயில பௌஷிட கத்துட 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 ஹாயில மோப்பனவானா. உண்மையா இருதயத்துல தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How we can find those who have truly surrendered themselves? நீ இருதயபூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது உண்மையானால், ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல ஒரு அபிஷேகம் உன்னை வந்து நிரப்பும். If it is true that you have surrendered yourself with all your heart, then anointing will come unto you. எலியா பலி செலுத்தினான். Elijah offered sacrifice. எல்லாத்தையும் சந்து சந்தா துண்டித்து உண்மையா பலிபீடத்தின் மேல வைத்து விட்டார். He cut all into pieces and kept in the altar. வைத்து ஆண்டவரிடத்துல சொன்ன மாத்திரத்துல அக்கினி இறங்கிற்று. After keeping it, when he offered a prayer unto the Lord, the fire came from heaven. உனக்கு பரிசுத்த ஜீவியத்தின் மேல உண்மையான ஒரு தாகம் இருந்து அந்த தாகத்தோடு உன்னுடைய சரீரத்தை நீ ஒப்பு கொடுத்தது உண்மையானால் அக்கினி உண்மையில இறங்கும். If you desire unto holy and surrender your body unto the Lord, then anointing will come unto you. இவ்வளவு நேரம் கேட்ட பிரசங்கத்தை ஒரு கதை கேட்டது போல கேட்டுவிட்டு நீ சரியாக ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அக்கினி உனக்கு தூரமாக போய்விடும். If you are not going to surrender your body, then the anointing will not come unto you. அபஹாயில பகதுடஹால ரபௌஸ்டாயில பௌத்ரே அபஹாயில பௌஸ்டாயில பௌத்ரே
ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதுல் கை தலத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதுல் கை தலத்தில். மற்றவள் ஜீவியவே மாறவேனில் சாயலா. மற்றவள் ஜீவியவே மாறவேனில் சாயலா. ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைதலத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதும் கைதலத்தில். உற்றவன் ஜீவியவே மாறவேனில் சாயலா. உற்றவன் ஜீவியவே மாறவேனில் சாயலா. உற்றவன் ஜீவியவே அப்படியே எல்லாரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுட்டு எழுப்பி நில்லுங்க. அது ஒன்றும் இப்போ வாசிக்க வேண்டாம். அப்படியே உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் அப்படியே சமர்ப்பித்து அந்த பாட்டை பாடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாயை திறந்து உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் சமர்ப்பியுங்கள். ஒரு பரிசுத்த தேவன் இந்த சபையில உலாவட்டும். ஒரு பரிசுத்த அக்கினி நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். பரிசுத்த தேவ சமூகம் இந்த இடத்தை நிரப்பட்டும். அந்த பகுதியில் நம்மில் பலரும் குறைவாக இருக்கிறதாக கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். உணர்ந்து பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதுல் கை தலத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே தப்பாதுல் கை தலத்தில். முற்றுமென் ஜீவியமே மாறவேனின் சாயலா. முற்றுமென் ஜீவியமே மாறவேனின் சாயலா. ஒப்புவித்தேன் இயேசுவே கை தலத்தில். ஒப்புவித்தேன் இயேசுவே அப்பாதும் கை தலத்தில். உற்றவன் ஜீவியவே மாறவேனில் சாயலா. உற்றவன் ஜீவியவே மாறவேனில் சாயலா. மற்றும் என் ஜீவியவே
கர்த்தருடைய சமூகத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நினைத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எது புத்தியுள்ள ஆராதனை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை சமர்ப்பிக்க கிருபை கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சரீரங்கள் எப்போதும் பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்களுடைய கரத்தை கர்த்தர் பிடித்துக் கொண்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஒரு ஜெயம் கொண்ட அன்பிள்ளையாய் எல்லாவற்றையும் ஜெயித்து அக்கறை போய் சீக்கிரமாய் சேர போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தரிசனத்தை ஒருபோது இழந்து போகாதபடி நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாய் இதில் வளர்ந்து முன்னேறி செல்ல முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த முழு சபையும் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஸ்திரீயாக அல்ல, ஸ்திரீக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளையாக ஒவ்வொருவரும் இந்த சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் காணப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையெல்லாம் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பாட்டுகளை பொருட்படுத்தி கத்தாவே கத்தாவிங்களை ஒவ்வொரு கத்தாவே எங்களை அபிஷேகத்தை ஒன்று கூட உயிர்ப்பித்து பலப்படுத்தினேன். கத்தாவே ஜீவனான சாட்சிகளுக்கு தந்திரது காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேலையிலும் கத்தாவே நீருடைய தாவே தவங்களை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சரீரங்களை கத்தாவே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து கத்தாவே ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களுக்கு இந்த வேலையில கற்றுக் கொடுத்திருக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கத்தாவே பலன் என்றும் கத்தாவே எங்களிடம் அது முடிவோ நித்திய ஜீவன் என்றும் இந்த வேலையில் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்து எங்கள்தாவே எங்களை காணப்படுகிறதான கத்தாவே கத்தாவே பிரபஞ்சத்தின் கத்தாவே பல்லாத சுபாவங்கள் எல்லாம் நீர் மாற்றி கத்தாவே எங்களை ஜீவ பலியாய் கத்தாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கத்தாவே இந்த வேலையில் உதவி செய்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கத்தாவே மற்றவர்களை காணாதபடிக்கு கத்தாவே உம்மை மாத்திரை கத்தாவே பார்த்து உம்மை போல மாற்றப்பட்டு கத்தாவே உடைய பரிசுத்தத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்தேறத்தக்கதாக அடியாருக்கு உதவி செய்ய முடியாய் வேண்டிக் கொள்ளுறேங்க தாவே. ஸ்தோத்திரம் கத்தாவே. நாங்கள் இந்த நாட்களில் கத்தாவே கத்தாவே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் கத்தாவை காணப்படத்தக்கதாக கத்தாவே அடியாரை நீர் உருவாக்க முடியாய் வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே. நாங்கள் கத்தாவே ஞான ஸ்நானம் பெற்றதும் ரட்சிக்கப்பட்டதும் அபிஷேகம் பெற்றதும் போதாது கத்தாவே. கத்தாவுடைய ஜீவியத்தில் கத்தாவே ஒரு ஜெய ஜீவியம் செய்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து கத்தாவே உம்மை போல மாற்றப்பட்டு கத்தாவே உடைய சிங்காசனத்தில் கத்தாவே உம்மோடு கூட நாங்கள் ஆளுகை செய்ய முடியாது கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கத்தாவே எனக்கு தகுதிப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்ளுறேங்க கத்தாவே. அதற்கு ஏற்ற பரிசுத்தம் எங்கள் ஜீவியத்தில் காணப்படட்டும் கத்தாவே. இந்த உலகத்துக்கு ஒத்ததான வேஷத்தை எங்களிருந்து கத்தாவே மாற்ற முடியாது வேண்டிக் கொள்கிறோம் கதா. உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வளரத்தக்கதாக உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்ளுறேங்க தாவே. ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்து உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து நீர் வரும்போது நாங்கள் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் உண்மை காண கத்தாவே எங்கள் தம்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமே கத்தாவே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே இந்த இடத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானிக்க வேண்டிய வசனத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரே ஒரு முறை இந்த ஒரே ஒரு சரீரத்தில் கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில ஜீவிக்க எங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக
எத்தனையோ பேர் தங்களுடைய சரீரத்தை கெடுத்து அழித்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அழிந்தே போனார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ வெளிப்படுத்துதல் பெற்று இந்த சரீரத்தை எங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு சமர்ப்பித்து பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தல் தந்தீரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்த நாங்கள் எங்களுடைய சரீரத்தை இனி ஒருபோதும் ஒரு வினாடி கூட ஆண்டவரே தீமைக்கு ஒப்பு கொடுத்து விடாதபடி எப்போதும் பரிசுத்தத்துக்கு நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் வரும்போது நீர் இருக்கிற வண்ணமாக நாங்களும் எங்களுடைய உடன் ஊழியர்களும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எங்களுடைய அருமையான ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் காணப்பட உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அல்ல, நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டீர் என்று விசுவாசித்துமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படினால் உலகம் எங்களை மேற்கொள்ளாது. உலகம் போன்ற வெள்ளம் வந்தாலும் எங்களை மேற்கொள்ளாது. பாவம் போன்ற வெள்ளம் வந்தாலும் எங்களை மேற்கொள்ளாது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை மேற்கொள்ளாது. நாங்கள் உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுப்போம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட நித்தியத்தில் காணப்படுவோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய பராக்கிரமம் செய்யும் வலது கரத்தினால் பிடித்து காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு